அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு யாருக்கு திருமணம் இல்லை, யாருக்கு திருமணம் நடக்காது, யாருக்கு திருமண யோகம் இல்லை, இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பகுதி 1 மட்டும்தாங்க. பகுதி 2, 3, 4 கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த வீடியோ அனைத்தும் ரெடியாக உள்ளது. கண்டிஷன் என்னவென்றால் 300 வியூஸ் தாண்டின பிறகுதான் நான் அடுத்த வீடியோவை ரிலீஸ் பண்ணுவேன். ஓகே, குட். வந்திருக்க கிளைண்ட் நம்ம கிட்ட ஜாதகம் கொடுத்து விட்டு, சார் இது என்னுடைய பையன் ஜாதகம், என் பையனுக்கு திருமணம் யோகம் வந்து விட்டதா, இந்த வருஷத்தில் பையனுக்கு திருமணம் நடக்குமா, பொண்ணு சொந்தத்தில் அமையுமா அல்லது வெளியில இருந்து வருவாங்களா, படித்த பொண்ணா வருவாங்களா, நல்ல வசதி வாய்ப்போடு வருவாங்களா, எந்த திசையிலிருந்து பொண்ணு அமையும், வரும்போது நல்ல வரதட்சணையோடு வருவாங்களா, வேலைக்கு போகிற பொண்ணா அமையுமா அல்லது திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு போகின்ற பொண்ணா அமையுமா, திருமணத்துக்கு பிறகு பையன் எங்களோடு இருப்பானா அல்லது தனி குடித்தனம் போய்விடுவானா, என் பையனுக்கு பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் நடக்குமா, காதல் திருமணம் நடக்குமா அல்லது கலப்பு திருமணம் நடக்குமா, திருமணத்துக்கு பின் மனைவியால் யோகம் உண்டா. நான் பல பேர்கிட்ட என்னுடைய பையன் ஜாதகமும் ஃபோட்டோவும் பணமும் கொடுத்து ஏமாந்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த நல்ல தகவலும் வரவில்லை. கடைசியாக உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். உங்களை நேரில் சந்தித்து பேசினால் எனக்கு பதில் கிடைக்கும் என்று முழு நம்பிக்கையுடன் நான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி தான் கிளைண்ட் நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க. திருமண விஷயமாக கிளைண்ட் எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஜாதகருக்கு திருமணம் உண்டா என்று தான் பார்க்கணும். திருமண யோகம் இல்லாத போது திருமண விஷயத்தில் இறங்கினால் தோல்விதான் தரும். இது இறைவனுடைய தீர்ப்பு. இறைவனுடைய தீர்ப்பு இறைவனாலேயே மாற்ற முடியாது. கிளைண்ட்டுக்கு உண்மை சொல்ல வேண்டியது என் கடமை. ஓகே, குட். இன்றைய தலைப்பு யாருக்கு திருமணம் இல்லை. வீடியோக்குள்ள போவதற்கு முன்னாடி ஒரு ஸ்மால் குட்டி பிரேக் பார்த்துவிட்டு போவோம். ஓகே, குட். வெல்கம் டு ஜாயின் மை வாட்ஸ்அப் குரூப். ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் என்று விரும்புகிறவங்க உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் டைப் செய்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பவும். ஜோதிடம் சம்பந்தமான பல விஷயத்தை நான் உங்களுடன் ஷேர் செய்யப்படும். இந்த வாய்ப்பு ஜோதிட மாணவர்கள் மற்றும் ஜோதிடர்கள் பயன்படுத்தி கொள்ளவும். இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அனைவரும் ஒன்று சேருவோம், அனைவரும் வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்காக சில பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் காசு கொடுத்து ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் ஜூம் கிளாஸ் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்வாங்க. ஒரு சில பேர் ஊர் விட்டு ஊர் வந்து காசு கொடுத்து ஜோதிட சிறப்பு வகுப்பு, அதாவது நேரடி வகுப்பு கலந்து கொள்வாங்க. ஒரு சில பேர் நிறைய ஜோதிட புத்தகங்கள் வாங்கிவிட்டு செல்ஃபில் வீட்டை அழகாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் பலன் சொல்ல தெரியாமல், நல்ல குருநாதரை செலக்ட் பண்ண தெரியாமல் வேஸ்ட்டாக காசு செலவு செய்து ஜோதிட சாஃப்ட்வேர் வாங்கி வச்சுருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், ஈஸியாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயத்தை ஏன் கஷ்டப்படுறீங்க என்று எனக்கு புரியல. உங்களுக்கு உண்மையிலேயே ஜோதிடம் கற்றுக்கொள்ளணும் என்று ஆர்வம் இருந்தால் மட்டும் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ தலைப்பு எனக்கு தெரிஞ்ச தலைப்பு தானே என்று சொல்லி மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நான்
அனைத்து கிரகம் ஃபில்லப் பண்ணி பலன் சொல்கிறவன் கிடையாது. நான் என்ன பலன் சொல்கிறேனோ அந்த கிரகத்தை வைத்து பலன் சொல்கிறவன். அதே மாதிரி நான் பலன் சொன்னால் டவுட்டே வராது, அப்படி இருக்கும் என்னுடைய பலன். நீங்களும் என்ன போலவே ஜஸ்ட்டு 3 செகண்டில் பலன் சொல்லணும் என்று ஆசையாக இருக்கிறதா? அப்போது என்னுடைய ஜோதிடம் PDF ஃபைல் வாங்கி பயன்படுத்துங்க. இந்த ஒரு உதவி தான் என்னால் உங்களுக்கு செய்ய முடியும். ஓகே, குட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு குடும்பஸ்தான அதிபதியும் திருமணஸ்தான அதிபதியும் சுக்கிரன். சுக்கிரன் நீசம் பெற்று மாந்தியுடன் சேர்க்கை பெற்று, மேலும் சுக்கிரன் ராகு கேது மிட் பாயிண்டில் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு குடும்பஸ்தான அதிபதியும் திருமணஸ்தான அதிபதி சுக்கிரன். லக்னத்திற்கு குடும்பஸ்தான அதிபதி புதன். புதன் திருமணக்காரர். 2 குடும்பஸ்தான அதிபதியும் மாந்தியுடன் சேர்க்கை பெற்று பாதகஸ்தானத்தில் இருந்து கேது பார்வை இருப்பதால், மேலும் கேதுக்கு திரிகோணத்தில் 7ஆம் அதிபதி இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. 7இல் 7ஆம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு அஷ்டமாதிபதி மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி புதனும் சேர்க்கை உண்டு. 7ஆம் பாவத்திற்கு 7ஆம் அதிபதிக்கும் முன்பின் இருப்பது கேது பாதகாதிபதி. மேலும் செவ்வாய் பார்வையும் மாந்தி பார்வையும் சனிக்கு உண்டு. இவர்களுடைய பார்வை பெற்ற சனி தன்னுடைய 3ஆம் பார்வை மூலமாக 7ஆம் இடத்திற்கு தொடர்பு உண்டு. காரகத்திற்குரிய கிரகம் காரக பாவத்திலிருந்து பாதிக்கப்பட்டு மீண்டும் லக்னத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு 2-7 அதிபதியும் லக்னத்திற்கு 2-7 அதிபதியும் திருமணக்காரன் புதனுடன் சேர்க்கை உண்டு. இந்த 3 கிரக சேர்க்கைக்கு வீடு கொடுத்த அதிபதி சந்திரன் மாந்தியுடன் இருப்பதால், மேலும் செவ்வாய் பார்வை லக்னத்தில் இருக்கும் சனிக்கு உண்டு. சனி கேது சேர்க்கை பெற்று சனி பார்வை மூலமாக மாந்திக்கும் 7ஆம் இடத்திற்கும் லக்னாதிபதிக்கும் 2-7 அதிபதிக்கும் திருமணக்காரன் புதனுக்கும் இருப்பதால், மேலும் திருமணக்காரன் புதன் ராகு கேது மிட் பாயிண்டில் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சர்பதோஷம் ப்ளஸ் புணர்ப்பு தோஷம் ப்ளஸ் கலத்திர தோஷம், இந்த 3 தோஷம் இருந்து மாந்தி சம்பந்தப்பட்டால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை. ஓகே, இவ்வளோ தாங்க விஷயம். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஜஸ்ட்டு 3 செகண்ட் போதும். ஜாதகத்தை பார்த்தவன ஜாதகருக்கு திருமணம் இருக்கா இல்லையா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்குது? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. ஜோதிட மாணவர்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கொள்ளவும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்லே அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.